பஞ்சம் பண்ணாடு வாடி கிறுக்கி வாடி அம்மா கிறுக்கி
நல்லா மூடிட்டு வர மாட்டேன். உள்ள போறத வெளியே போட்டுக்கிட்டு வெளியே போறது ஏன்டாப்பா நல்லா மூடுப்புல காடா. நான் மூடிக்கிற ஆளுக்காரா? ஏன் நீ முன்ன பின்ன பாக்காதான் இப்ப பாக்குறியா? உனக்கு வெக்கம் ஒரு கூலியா? ஒரு பெத்த புள்ள ஒரு அப்பங்கிட்ட ஒரு அடக்கு கிடக்குமா கைய வேற தூக்குற கருமம் இங்கே நாத்தான் கீழே இருக்குமாப்பா? ஏன்டாப்பா அடிக்கிற? என்ன சாமி நல்லா தண்ணி ஊத்தி தலைச்சி ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு வருவோம்ல. அப்பா நான் வரும்போது எல்லாம் மூணு போட்டுக்கிட்டு தான் வந்தாப்பா. சாமி என்னத்துக்கு சாமி செலவுற என்ன சாமி ஆச்சு? நல்லா தானே பெருசை கட்டி கொடுத்தேன். என்னாச்சு? ஏப்பா ஒண்ணுமே தெரியாத அந்த உன் பிள்ளைய உன் தங்கச்சி மாவன் ஓலை நக்கியாருக்கு கட்டி கொடுத்தியாடா? ஏடா ஓப்பா நல்ல பையன் வெளியூர்ல இருந்து உன்னை எந்த நாயை வந்து ஏறெடுத்து பாக்கல. வரானுவ பொண்ணு விட்டு பாக்க வரானுவ உன் முகரைய பார்த்தா டீ கொடுத்தா கூட வேணான்னு காய் தூக்கி விட்டு போயிடுறானுவ. எந்த கண்ணு உனக்கு ஒரு 1.5 கண்ணா போச்சு. ஆளாவது கொஞ்சம் மேனாம இருக்கா, கொஞ்சம் கலரா இருந்தா பிடிக்கும். அந்த கருமமும் இல்ல. கரிசட்டி ஆட்டம் எவங்கிட்டையும் விற்க முடியாத கடைசியா அவங்கிட்ட போய் வித்தேன். சட்டியில என்ன இருக்குதோ அதுதானப்பா ஆப்பையில வரும். ஏக்கண்ணே நான் எப்படி இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற? அப்பா ஓயா ஒருத்தனுக்கு பெருத்திருந்தா நல்லபடியா கொடுத்திருப்பாங்க. எரிஞ்சு பார்த்தா இப்படித்தான் இருக்கும். ஏண்டா ஒன்னால முடியாம எங்க அம்மாவை ஊர் மேல விட்டா நான் என்னடா பண்ணுவேன்? அவ தெரிய அவ பாரு கண்ணு. அப்பா மாடு வந்து நாய் இருக்குது. ஆமாம்பா நம்ம வீட்டுல நல்ல பாலை கெட்ட பாலை புறத்த பாலை நம்ம வீட்டு பாலை குடிச்சுக்கிட்டு இருந்தா அது நல்லபடியா குறைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம்பா அது நம்ம வீட்டுல இல்லைன்னா வேற வீட்டுக்கு போனா அதை என்ன கட்டி போட்டா நிறுத்த முடியும்? முடியாதுப்பா. அது நல்லா பொழைக்கிட்டோம். சரிப்பா அதனால உன் தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு கல்லு குடிக்க மாட்டான் ஒரு சாராயம் குடிக்க மாட்டான்னு என்ன கட்டி கொடுத்த. அப்பா அவன் குடிக்கிறானா இல்லையா? நீ அப்பா அவன் கல்ல குடிச்சுட்டு என்ன கண்ட முட்டமா உதைக்கிறான்பா. ஏன் சாமி ஓயா பேர் மாதிரி நீயும் பேர் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டியா? அப்பா எங்க அம்மாவுக்கு தான் டெய்லியும் கூத்தாட போயிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு ஊத்தி எங்க அம்மாவை கொண்டு விட்ட. ஆமா இப்ப ஒரு கூத்தியால செட் பண்ணிக்கிட்டு அது யாரு? நீ தான்பா. ஜென்மத்திலேயே வந்து கண்ணு கூத்தாட போறவன் எல்லாம் கூத்தியா வச்சுக்க மாட்டான். அதுல 1-2 நாதியாரி நந்தளவு தான் அந்த வேலையை செய்யுமா தவிர ஒரு பாவத்தையும் அறியாதவன் என்ன என்னைக்கும் குறை சொல்லலாம். இல்லப்பா அப்படி இருக்கும்போது அவனோட பொழைக்க மாட்டேன்னு சொல்லி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டம்பா. யாரு இப்போ பெருசு கூட இருந்து பொழைக்கிறியா? இல்ல இதுக்கு மேல அவன் கூட இருந்து பொழைக்க மாட்டேன். ஒரு பெத்த புள்ளைய கூப்பிட்டு வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு பொத்தி பொத்தி வளர்த்தனா புள்ள பிரசங்கிட்ட போகுமா? பிரசங்கிட்டு போகுமா? ஏடா புள்ளவாயா அவன் தான் புடிச்சிட்டு அங்க இங்க அடிக்கிறானே. இதுக்கு மேல அவன் கூட வாழ மாட்டேன்னு வாங்கோடியா வந்து ஓத்திக்கிறம்பா. உனக்கா ஒரு ராணியம்மா ஒண்ணு வந்திருக்கு. அந்த ராணியம்மா கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறேன். ஒழுங்கா அவகிட்ட இருந்து புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா கியத்தன்னு கூட பொழைச்சுக்குமா? சரிப்பா. ராணியம்மா சொல்ற வேலை கேட்டு பொழைச்சுக்கிறியா இல்ல உன்னை மணிக்கு பூராங்குடி விட்டு விரலுக்கு ஓடிக்குமா? அப்பா ராணியம்மா வீட்டுல உன்ன போல ஆம்பளை இருக்கிற ஐயோ
ஆமா. ஏய், ஐயா இப்படி தாண்டி அடிச்சு காட்டி கத்தி ஊரு பூரா கூப்பிட்டு இருக்கேன் அக்க பக்கம்லாம் போய் ராணியம்மா வந்துருக்குது அது கூட வேலைக்கு சேர்த்து விடுறேன் பாரு. ஒரு முத்தம் கொடு. ஏய், போய் உட்கார மாட்டேன். எப்படியா வரு எப்படியா வாங்கி வெளியா என்ன விட எவனாச்சும் அழகா இருந்தா அப்படி இப்படி போய் என்னடி பண்ற ஆம்பளைய துண்டு மேல போட்டு வர மாதிரி போட்டு வந்திருக்கிற ஏண்டி நான் எவ்வளோ அடக்கச்சடக்கமா வந்து இப்படி பேர்பட்ட சபைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற நீ என்னடி எல்லாம் இழுத்து போதிக்கிட்டு தொப்பளை கட்டிட்டு வந்துருக்கிற தேவையா நீ நல்லா மூடுறி எல்லாம் மூடணுமா என்ன மூடணும் நீ நல்லா எடுத்து போடுறி நல்லா எடுத்து போடணுமா நான் நல்லா எடுத்து போட்டு வரீங்களா அதை எடுத்து கீழே போட ஈரத்தை மாத்து போய் கீழே போடணுமா போட மாத்தா உன்னை இப்படி அடி தட்ட சொன்னாங்க நீ தாண்டி கீழே போட சொன்ன அப்படியா சொருபடி எங்கடி சொல்லுவோம் இடுப்புல சொருபடி இடுப்புலையா இடுப்புல சொருபடி ஐயோ மாரிஷா ஐயோ மாரிஷா ஐயோ மாரிஷா ஏன் சொருவன மாட்டிக்கிச்சு கை இப்ப என்ன பண்றது தெரியுமா கரகரன்னு சுத்திட்டே இருக்கிற அப்படியா நீ தாண்டி கரகரன்னு சுத்த சொன்ன மயக்க மட்டும் கீழே ஓடி போயிட்டு இதே சாக்கல உள்ளே தான் நெய் வச்சுட்டு இருப்பேன் நீ எந்திரி மேல இப்படி இருந்தீனாலும் போதும் ஏண்டி இப்படி இருந்தா ஒரே உறக்கமா இருக்காது அதனால இப்படி ஃப்ரீயா விட்டா ஃப்ரீயா இருக்கும் அப்பா பார்க்க முடியல ஆம்பளைங்க கூத்து பாக்கணுமா இல்ல வீட்டுக்கு போகணுமா ஏய் அவங்க எல்லாம் எப்ப விட்டா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அழகு புள்ள எதுக்கு நீ கேக்குற எதுக்கு இப்பேற்பட்ட லட்சணம் நாம பாக்கணுமா பேசாம நம்ம வீட்டுல இருக்கிற லட்சணத்தையே நாம போய் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு இவ்வளவு அழகா இருக்கிறியே பிள்ளைங்க இருக்குதா ஐயோ எனக்கெல்லாம் 6-7 பிள்ளைங்க இருக்குது 6-7 பிள்ளைங்களா
சரி சரி வீட்டுக்காரர் இருக்காரா? வீட்டுக்காரன் என்ன மயிருக்கு ஒன்ன மாதிரி நானும் ஒருத்தனுக்கிட்டே கல்யாணம் பண்ணி ஒருத்தனுக்கிட்டே புள்ள பாக்குறோம்னு நினைச்சுக்கிட்டியாடி? மானகிட்ட கூலி. ஏய், இது எப்படி? நானும் ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட போவேன், ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட புள்ளை பத்துக்கிட்டு வருவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கூட போயிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க புள்ள வைத்து. ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படி. சரி பரவாயில்ல. கண்ணம்மா ஏண்டி? இத மகன் மூடு. ஏய், என்னுடைய பேஷன் அப்படி. சரி இதையாவது எடுத்து போறீங்க. காண தொலை இருந்தா அவங்க தான் இருக்க மாட்டேங்குது. ஆ, ஏய், இப்ப தாண்டி 200 ரூபாய் போட்டு வாங்கினேன். சரி. அப்படி இருந்தாலும் கண்ணம்மா அருமை அம்மாவாகிய அருமை அண்ணனாகிய சரி நம்மளை போல நாடக நடிகர். ஆமாங்க. ராமாலி வாசத்திலேயே பேர் போன அண்ணனாகப்பட்ட பழனிச்சம்மன்னாகப்பட்டவர். ஆமாங்க. இந்த மண்ணிலாகத்தை விட்டு பின்னிலாக சென்று விட்டார். ஆமாங்க. அண்ணனுடைய வெய்யர் விளங்கணும் தன் மனைவியாகிய அக்காவாகப்பட்டது அன்பளிமை செய்தார். ஆமாங்க. திருப்பதி ஏழுமலையாவுடைய தங்க கோபுரம் எப்படி ஓங்கி வளர்ந்து வருகிறதோ அது போல அனைவருடைய குடும்பமும் வளர்ந்து வர வேண்டும். ராமோ